கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பியை அண்ணனே வெட்டி கொன்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளை திட்டியதால் ஏற்பட்ட பிரச்சனை கொலை செய்யும் அளவிற்கு மாறியது ஏன்? ஓசூர் அருகே தளியெடுத்துள்ள லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நக்லையா. இவர் ஓசூர் அருகே தாசனபுரம் கிராமத்தில் தனது மனைவி நாகரத்ராவுடன் வசித்து வருகிறார். ஓசூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் தற்காலிக ஊழியராக நக்லையா பணிபுரிந்து வந்தார். இவரது 2 ஆண் குழந்தைகள் லட்சுமிபுரத்தில் உள்ள அவரது தாய் வீட்டில் வளர்ந்து வருகின்றன. இது நக்லையாவின் அண்ணன் சின்னையாவுக்கு பிடிக்கவில்லை. இதனால் தம்பியின் குழந்தைகளை சேட்டை செய்வதாக கூறி சின்னையா அடிக்கடி திட்டியுள்ளார். உகாதி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்த நக்லையா தனது குழந்தைகளை அண்ணன் சின்னையா திட்டுவதை அறிந்து அவரிடம் சென்று கேட்டுள்ளார். இதனால் நேற்று அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே மதுபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மதியம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நக்லையாவை சின்னையா அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். தம்பியை கொன்றுவிட்டு அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். கொலை செய்யப்பட்ட நக்லையாவின் உடலை தளி போலீசார் மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலைமறைவான கொலையாளி சின்னையாவை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.